இந்த ஒரு தீவில் பார்த்திங்கன்னா மனிதர்கள் அதிகமாக கால் தடம் பதிச்சு இருக்க மாட்டாங்க. மனிதர்கள் வசிக்காத ஒரு தீவு. பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இன்னமும் மெயின்டைன் ஆகிட்டுருக்க ஒரு இடம். கங்காருவை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சினிமாவில் பார்த்துருப்பீங்க, ஜூவில் கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் காட்டுக்குள்ளே பார்த்துருக்கீங்களா? இதோ கங்காருவை தேடி காட்டுக்குள்ளே ஒம்பாட் பயப்புல நம்மளை மதிக்கவே இல்லை. அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். மிக அழகான பெரிய பறவைகள். இது வரைக்கும் இந்த மாதிரி பறவைகளை பார்த்ததே கிடையாது. கிரீடம் படத்தில் நாம் முத்துக்குமார் ஒரு பாடல் எழுதியிருப்பார். அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு இடம்தாங்க இந்த தீவு. காலையில் 6 மணிக்கு ஒரு காட்சி. இந்த குப்பை தொட்டியில் அந்த பின்னில் இருந்து குப்பையை அழகாக வாரி போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு அருமையான காலை பொழுது. ஆஸ்திரேலியாவில் 6வது நாள், தாஸ்மானியா ஹோபார்ட்டில் 2வது நாள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6:45க்கெல்லாம் நம்ம டூர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தாஸ்மானியா அப்படிங்கிற ஒரு தீவு, அதனோட தலைநகரமான ஹோபார்ட். தாஸ்மானியா வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவை சார்ந்த ஒரு தீவு. ஆனால் ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்த தென்கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கு. அந்த தாஸ்மானியா தீவிலேருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி அமைஞ்சுள்ள ஒரு அழகான தீவுக்கு தாங்க நாங்கள் போக போகிறோம். வணக்கம் மக்களே. நாம் இன்றைக்கி போக போகிறது பார்த்திங்கன்னா மரியா ஐலாண்ட். ஹோபார்ட் நகரத்திலிருந்து 1 மணி நேர தொலைவில் ட்ரிபூனா அப்படின்னு ஒரு இடத்த அடைஞ்சி அங்கேருந்து படகு மூலமாக நாம் போக போகிற இடம் தாங்க மரியா ஐலாண்ட். போகிற இடம் எல்லாமே எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். இயற்கை அப்படியே இன்னும் மாசுபடாமல் ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ 6:45க்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இந்த பஸ் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரிபூனா வந்தடையணும். அந்த இடத்துல இந்த ஃபெரி பாயிண்ட்டுக்கு தான் வரோம். இந்த பஸ்ஸு, ஃபெரி, அதாவது போட்டு, பார்க் ஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு ஆளுக்கு 11,000 ரூபாய் வரைக்கும் வருது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரிபூனாவில் இருக்க ஃபெரி பாயிண்ட். இங்கேருந்து தான் நம்ம போட் மூலமாக மரியா ஐலாண்டுக்கு போகணும். இந்த மரியா ஐலாண்டு பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் இந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா கைதிகளை சிறையை வைத்திருந்தாங்க. இந்த ஐலாண்ட்லேயும் தாஸ்மானியாலேயும் அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் வசிப்பதில்லை. இந்த இடத்த வந்து வனவிலங்குகள் ஃப்ரீயாக இருக்கணும், அந்த பயோடைவர்சிட்டி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மரியா ஐலாண்ட் ஃபுல்லாகவே மனிதர்கள் வசிப்பதில்லை. இங்கே இருக்க நேட்டிவ் அனிமல்ஸுக்காக இதை விட்டு கொடுத்துருக்காங்க. இந்த அழகான இடத்துக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6:45க்கு ஸ்டார்ட் பண்ணி 7:30க்கு வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு 1/2 hour ஃபெரி ரைடு. 8 மணிக்கெலாம் நீங்கள் மரியா ஐலாண்டுக்கு போயிடலாம். நம்ம ஒரு ஈவினிங் 4 o'clock வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஃபெரி மூலமாக இதே இடத்துக்கு வந்துட்டு திரும்ப நீங்கள் ஹோபார்ட்டுக்கு அந்த ஷட்டில் மூலமாக போகலாங்க. வனவிலங்குகள் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப சுதந்திரமாக தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இந்த டூர் பேக்கேஜை நாங்கள் ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம். தீவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எதுவும் கிடைக்காது. அதனால் இங்கேருந்து நம்ம போகும்போதே வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸு, இல்லை லஞ்சு என்ன வேணுமோ எல்லாமே பேக் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ட்ரிபூனா அந்த போட் பாயிண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்குது. நீங்கள் தேவையானதை வாங்கிக்கிட்டு நம்மளோட பயணத்தை தொடரலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அந்த ஃபெரியோட மேலே ஏறிக்கிட்டோம். ரொம்ப காற்று பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்தது. பட் அந்த வியூ இருக்குல்ல, அதுக்காகவே அந்த இடத்துல உக்காந்துட்டு இருந்தோம்.
ஒரு லெவலுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் மேலே அடிக்க ஆரம்பிச்சிடுது. காற்று ரொம்ப வேகமாக வீசிட்டு இருந்ததால் எல்லாருமே கீழே போயிட்டாங்க. இருந்தாலும் நானும் என்னோடய நண்பரும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மேலேயே இருந்தோம். என்ன பண்ணாலும் நாங்கள் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் பஸ்ஸு ஃப்ரீயாக இருந்தாலுமே நின்றுக்கிட்டு தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி. மரியா ஐலண்ட் வந்தாச்சுங்க. உள்ளே வரும்போதே அந்த புனிதத்தன்மை, மனிதன் மாசுபடுத்தாத புனிதத்தன்மையை ஃபீல் பண்ண முடிஞ்சது. எவ்வளோ அழகான கடல் பறவைகள் நம்மளை வரவேற்குது. 9 மணிக்கு தான் எங்களை இறக்கி விட்டாங்க. இங்கேருந்து ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா 2 மணிக்கு ஒரு ஃபெரி ரைடு இருக்குது. அதுக்கப்புறம் 4 மணிக்கு ஒரு ஃபெரி ரைடு இருக்குது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 மணிக்கு உள்ள ஃபெரியை புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஏன்னா டாஸ்மானியா ஹோபர்ட் போயிட்டு அங்கேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறது எங்களோட ஐடியா. ஸோ 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இந்த ஐலண்டில் நம்ம சுற்றிட்டுருக்க போகிறோம். வனவிலங்குகளை தேடி கங்காரு, ஹும்பாட் இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு உரிய வனவிலங்குகளை தேடி போக போகிறோம். வாங்க பயணத்தை நம்ம தொடரலாம். இந்த பார்க்கில் பணிபுரிகிற வேலையாட்களுக்கு மட்டும் சில குடியிருப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. கடல்லிருந்து பிரிஞ்ச மாதிரி ஒரு ஸ்ட்ரீமு. இது பேக் வாட்டரா ஃப்ரெஷ் வாட்டரான்னு தெரியல. இது உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 4 மணி வரைக்குமோ இல்லை 2 மணி வரைக்குமோ நடந்துக்கிட்டே இருக்கலாம். அங்கே இருக்கவங்க கைட் பண்ணுவாங்க எந்த இடத்துக்கு போனால் நீங்கள் எந்த மாதிரி விலங்குகளை பார்க்கலாம் அப்படின்ட்டு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக காட்டுக்குள்ளே போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வனவிலங்குகள் கண்டிப்பாக இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. நம்மளோட அதிர்ஷ்டம் இருந்தால் அதற்கு பசி எடுத்தாலோ அதனோட தேவைக்காக வெளி வரும்போதோ பார்க்க முடியும். முதல்ல நாங்கள் பார்த்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த சின்ன கங்காரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் இவங்க வல்லபி அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அந்த அடர்த்தியான மரங்கள், அந்த சன்லைட்டு, அதனோட நிழல், அதனோட தகவமைப்பு பாருங்கள். அங்கே அந்த அனிமல் இருக்கிறதே தெரியல. இதை வந்து வல்லபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கங்காரு மாதிரி தான் இருக்குது இதுவும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி வன விலங்குகளை சுதந்திரமாக ஜூவில் இருந்து கொஞ்சம் மாறுபட்டு காட்டுக்குள்ளே பார்க்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுகமான அனுபவம். நாங்கள் நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஜப்பான்லேருந்து ஒரு பெண், அதுக்கப்புறம் ஜெர்மனியிலேருந்து ஒரு பெண், இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சோலோவாக தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது தனியாக தான் வந்திருக்காங்க. இந்த காட்டுப்பகுதியிலையும் அவங்க பாட்டு நடந்து போகிறாங்க. எந்த இடத்துல அனிமல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. இங்கே ஒரு கங்காரு அழகாக நமக்கு போஸ் கொடுக்குது. நிறைய யூக்கலிப்டஸ் மரத்தை பார்க்க முடிஞ்சது. இங்கே என்ன ஒரு வித்தியாசம்னா, அந்த யூக்கலிப்டஸ் மரத்துக்கு நிறைய கிளைகள் இருக்குது. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஒரே செங்குத்தாக ஒரே ஒரு மெயின் தண்டு மட்டும்தான் இருக்க மாதிரி பார்த்துருக்கேன். வந்தது ரொம்ப ஒர்த்துங்க. ரொம்ப அழகான காடு, அதுக்குள்ளே நிறைய விலங்குகள். கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்குள்ளேயே ஒரு சமவெளி மாதிரி பார்க்க முடிஞ்சது. இந்த சமவெளியில் அதிகாலையிலையும் மாலை நேரத்துலையும், அதாவது 5 மணிக்கு மேலே காலையில் 8 மணிக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க, நிறைய கங்காருகள் இங்கே இருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் இந்த ஃபெர்ரி போட் வர்றதே வந்து பார்த்திங்கன்னா 9 to 4 தான் இங்கே இருக்குது. அந்த நேரம் தவிர மற்ற நேரத்தில் தான் விலங்குகளும் வெளியே வரும் போல். இப்படி ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு கவலை. பட் இருந்தாலுமே அங்கங்கே ஒரு சில விலங்குகளை பார்க்க முடியுது. அதே மாதிரி கங்காரோட கழிவுகள், அதாவது எச்சத்தையும் நிறைய பார்க்க முடியுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய கங்காருகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தாங்க இது. இந்த மரியா ஐலாண்ட் அப்படிங்கிற தீவு பார்த்திங்கன்னா, மரியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டச்சு மாலுமியோட ஒய்ஃபோட பேருன்னு சொல்கிறாங்க. ஸோ அவரோட நினைவாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த அப்படியே அந்த மலை மேலே ஏறி நீங்கள் ஒரு கிளிஃபோட எட்ஜில் இருப்பீங்க. அங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு கடல் ஒரு வியூ வந்து வேறு லெவலில் இருக்குங்க.
இந்த லேண்ட்ஸ்கேப்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க. அப்படியே அந்த மலை ஒரு ஸ்லோப் மாதிரி, அந்த பக்கம் கடல், எவ்வளோ அழகான ஒரு வியூ பாருங்கள். இந்த ஒரு மரத்தை பாருங்கள், இதுவும் யூக்கலிப்டஸ் மரம் தான். ஆனால் எவ்வளவு அதனோட தண்டு கிளைகள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது நம்ம ஊரில் இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது. இங்கே பார்க்க முடியுது கங்காருவோட கழிவுகள், எச்சத்தை பார்க்க முடியுது. ஸோ இது வந்து கங்காருகள் நிறைய இந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. மரியா ஐலண்ட், இங்கே இருக்க வனவிலங்குகள், லேண்ட்ஸ்கேப்பு, பயோடைவர்சிட்டி எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, அழகாக இருக்குது. நிறைய வல்லபீஸ் அப்படிங்கிற குட்டி கங்காருவை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஏதோ ஒரு அசைவு தெரிஞ்சது. நம்ம திடீர்னு அப்படியே போய் நின்றுட்டோம்னா அந்த விலங்குகள் ஓடி ஒளிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக அதை அப்ரோச் பண்ணோம். அது எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கப்புறம் அது கிட்ட போய் ரொம்ப அருகில் இருந்து வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ எடுக்கலாமா, இல்லை கூர்ந்து கவனிக்கலாமான்னு பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓம்பாட் அப்படின்னு சொல்கிற ஒரு அனிமல். ஸோ பெருசாக நாங்கள் கிட்ட போகும்போதுமே எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. அதனால் ரொம்ப அருகில் இருந்து உங்களுக்காக வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி இருக்கிற காணொலியிலையுமே சொல்லியிருப்போம். அதாவது ஆஸ்திரேலியாவில் இருக்க இந்த கங்காரு, வாலபீஸ், ஓம்பாட், கோலா இதெல்லாம் பார்த்திங்கன்னா கருவிலேருந்து அந்த குட்டி வெளியே வந்ததுக்கப்புறம், கருப்பையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் வயிற்றுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பையில் வளரும் அப்படின்றாங்க. ஒரு 6 மாதம் வளருது. ஸோ இந்த வகையான பாலூட்டிகளை வந்து மார்சுபியல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் மட்டுமே இந்த மாதிரியான பாலூட்டிகள் காணப்படுங்க. ரொம்ப நேரமாக வந்து இந்த வாலபீஸ், ஓம்பாட் தவிர வேறு எதையாவது பார்க்க முடியுமான்னு தேடிக்கிட்டே இருக்கும்போது இந்த அடர்ந்த பகுதியில் கங்காரு, அதாவது பெரிய சைஸில் கங்காரும் அதனோட ஒரு குட்டியும் வேகமாக கிராஸ் பண்ணி போச்சுங்க. எங்களால் வீடியோ எடுக்க முடியல, ஆனால் அவ்வளோ ஒரு அருமையான காட்சி அது. இந்த இடத்துல இன்னொரு ஓம்பாட். பெருச்சாலியா, முயலா அப்படின்னு தெரியாமல் ஒரு அழகான விலங்கு. இங்கே ஒரு ஒம்பாட் ரொம்ப க்யூட்டாக அது வேலையை பார்த்துட்ருக்கு. இங்கே ஒரு குட்டி கங்காரு ரொம்ப அழகாக க்யூட்டாக எட்டி சாப்பிட்டுட்டே இருக்கு பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மரியா ஐலண்டில் ரொம்ப ஒரு அழகான பார்க்க வேண்டிய ஒரு இயற்கை அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா பெயிண்டட் கிளிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. பாறையில் வெவ்வேறு நிறத்தில் ஒரு வித்தியாசமான வடிவங்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதை நோக்கி தான் பயணம். இந்த இடத்துல பாருங்கள், அழகாக ஒரு வட்ட வடிவில் இந்த கடற்கரை பீச் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்துல 2 பக்கமும் தண்ணி, ஒரு சின்ன பாதை. இதை கடந்து தான் அந்த தூரமாக தெரிகிற இடத்துல தான் அந்த பெயிண்டட் கிளிஃபை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் கோடை காலத்தில் பென்குயின்ஸும், குட்டி குட்டி பென்குயின்ஸ் வந்து இங்கே கூடு கட்டுமா. ஸோ அதுவும் இந்த போர்டு வச்சுருந்தாங்க. மேபி நவம்பர், டிசம்பரில் வரும்னு சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அன்டச்டு பியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா.
அந்த தூரமாக தெரியுது பாருங்கள், அந்த மரங்களுக்கு நடுவில் கடலுக்கு மத்தியிலேருந்து, இதுதான் வந்து அந்த பெயிண்டட் கிளிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. காற்று ரொம்ப பலமாக இருந்ததால் அங்கே வந்து எங்களை அலோவ் பண்ணல. இருந்தாலுமே இந்த பகுதியில் இருந்து மட்டும் அந்த பாறை அமைப்பை பார்த்தோம். ரொம்பவே வித்தியாசமாகவும் அழகாகவும் இருந்தது. ஸோ இதை கடந்து உள்ளே போகும்போது தான் அந்த வெவ்வேறு நிறமான பெயிண்டட் கிளிஃபை பார்க்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா சீ கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து சாப்பிட்றாதீங்க. இது வந்து கூட இருந்தவங்க சொன்னாங்க, இதுதான் சீ கிரேப் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லேண்ட்ஸ்கேப்பு, அமைதியான இயற்கை, அன்டச்சுடு நேச்சர் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் கங்காரு, வல்லபீஸ், ஒம்பாட், நிறைய கடல் பறவைகள் எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட் பாயிண்ட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாச்சு. பனிக்காலம் முடிந்து கோடைக்காலம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஆஸ்திரேலியா முழுக்க அக்டோபர் நவம்பரில் இந்த மாதிரி மலர்கள், வைல்டு ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நிறைய பூத்து குலுங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட்டை பிடிச்சி இந்த ட்ரிபுனா அப்படிங்கிற ஒரு சின்ன டவுனுக்கு வந்தாச்சுங்க. இங்கேருந்து நம்மளோட ஷட்டில் வரும். அதுலேருந்து நம்ம வந்து ஹோபர்ட்டுக்கு போகணும். ஒரு மணி நேரம் பயணம். ஸோ இந்த ட்ரிபுனா நகரத்தை பற்றியும் இதனோட நம்மளோட ரெஃப்ளெக்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் ஒரு தனியான காணொலியில் போடுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபெரியில் ஏறி நம்ம ஹோபர்ட்டுக்கு கிளம்புறோம். ஸோ மரியா ஐலாண்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா போனீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்றுன்னு சொல்லிட்டு இந்த மரியா ஐலாண்டை சொல்லுவேன். நீங்கள் இயற்கையை விரும்புகிறவங்களாக இருந்து நேச்சர், வைல்ட் லைஃப் இதெல்லாம் பார்க்கணுன்னா மரியா ஐலாண்டை தவிர வேறு எதையும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அவ்வளோ ஒரு அருமையான இடம். தேங்க்யூ. என்னோடய ஆஸ்திரேலியன் சீரீஸை தொடர்ந்து பாருங்கள். ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.